Hello student, 12th standard, theorem 1.7. Reversal law for inverses அப்படின்னு கொடுத்தாங்க. Sometimes நம்ம கொஸ்டின்ல 3 மார்க் or 2 மார்க்ல கேட்பாங்க. State and proof reversal law அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி ரைட் பண்ணணும், ப்ரூஃபையும் ரைட் பண்ணணும். If A and B are non-singular matrices of the same order அப்படின்னு கொடுத்தாங்க. A and B are non-singular matrix. Or non-singular. Next, A and B வந்து non-singular அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஏங்கிறதுடைய வேல்யூ என்ன? டிட்டர்மினன்ட் A not equal to 0. அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் B equal not equal to 0. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன? then the product A is also non-singular அப்படின்னு சொல்றாங்க. ஏவும் பியும் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எப்போ அது வந்து நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸா மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2x2, பிங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2x2. ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அதோடைய ஆர்டரும் 2x2. மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா 2x2 தான் இருக்கும். எப்போ அது நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸா சிங்குலர் மேட்ரிக்ஸா நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அதுக்கு டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணா மட்டுமே ஒரு நம்பரா கன்வெர்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து அது சிங்குலரா நான் சிங்குலரா நம்மளால ஃபைன் பண்ண முடியும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பி. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் தனித்தனியா டிட்டர்மினன்ட் எடுத்து அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான் சொல்லி 11th ஸ்டாண்டர்ட்ல பேசிக் பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் பியும் நாட் ஈக்குவல் 0. அப்போ கன்ஃபார்மா டிட்டர்மினன்ட் ஏபி வந்து 0வா வராது, நாட் ஈக்குவல் 0வா தான் இருக்கும். நாட் ஈக்குவல் 0னா இங்க என்னன்னா வந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0வா இருந்தா ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏபி நாட் ஈக்குவல் 0வா இருந்தா ஏபி ஹோல் இன்வர்ஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ பி இன்வர்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0, அப்போ பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 ஏ வந்து அப்ப ஏ இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி எழுதிக்கிறோம், ஏபி. நெக்ஸ்ட் பி இன்வர்ஸ் அதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், பி இன்வர்ஸ் இன்டு வந்து ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட் பி இன்வர்ஸ் அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிங்க, பி இன்வர்ஸ் இன்டு அதோட ஏபியை மல்டிப்ளை பண்ணுவோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் பியும் பி இன்வர்ஸையும் ஒரு இதா எடுத்துக்கலாம், பியும் பி இன்வர்ஸையும் ஒரு பேரா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் அதோடைய இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரியும். அப்போ ஏ இன்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்டு ஏ இன்வர்ஸ். மறுபடியும் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் அதோடைய இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஐ யூனிட் மேட்ரிக்ஸ் ஐஎன். இது ஏபி மல்டிப்ளை பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிடும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் இன்டு ஏபி, பி இன்வர்ஸ் அப்படி இருக்கட்டும், ஏ இன்வர்ஸையும் ஏவும் ஒரு பேரா கொண்டு வந்துடலாம் பி. நெக்ஸ்ட் இங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இன்வர்ஸ் அதோடைய மேட்ரிக்ஸ், அப்புறம் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும், யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். யூனிட் மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ பின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பி இன்வர்ஸ் இன்டு பியும் யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இது பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் ஏபி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2. 1,2 implies from 1,2 implies அப்படி எடுத்துருதுங்க ஏபி. நெக்ஸ்ட் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட் ஏபி ஈக்குவல் யூனிட் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சுன்னா யூனிட் மேட்ரிக்ஸ், ரெண்டுமே சேம் தான் கிடைக்கும். இப்போ இதனுடைய ஃபார்மட் நமக்கு என்ன வந்து இது ஒரு மேட்ரிக்ஸ், இது அதோட இன்வர்ஸ். நெக்ஸ்ட் இது மேட்ரிக்ஸ், இது அதோட இன்வர்ஸ். அப்படி இருந்தா
A உடைய இன்வர்ஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ். அப்ப இன்வர்ஸ் ஆஃப் ஏபி, இன்வர்ஸ் ஆஃப் ஏபி இஸ், இந்த ஏபி உடைய இன்வர்ஸ் எது இருக்குது? பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். அப்பனா நம்மளுடைய ஆன்சர் என்ன? இந்த ஏபி உடைய இன்வர்ஸ் தான் இது. அப்ப ஏபிக்கு இன்வர்ஸ் போட்டோம்னா அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கிங்க. அப்படின்னா பாருங்க, ஏபிக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா இஸ்னா ஈக்குவல். அப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இதைத்தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க, மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.